வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் கோதுமை மாவு கூட நேந்திரம் பழம் சேர்த்து இனிப்பு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சட்டுன்னு செய்திடலாம். நம்ம இது ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலங்களுக்கு சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். இந்த மாதிரி செய்து பாருங்க. நேந்திரம் பழ மணத்தோட இந்த இனிப்பு போண்டா ரொம்ப வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இந்த பழம் போண்டா செய்யறதுக்குங்க நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அதை நீங்கள் செய்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நேந்திரம் பழத்தில் செய்யும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குங்க. 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கணுங்க. குப்பை தூசி இல்லாத நாட்டு சர்க்கரைனால நான் ஒட்டுக்காவே கலந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஒரு சில நாட்டு சர்க்கரை வந்து உருண்டையாக இருக்கும். அதை நீங்கள் அழுத்தி உதிரி உதிரியாக செய்து விடணும். இது ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா. இது கூட மணத்துக்கு 4 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு இது கூட பழத்தை நறுக்கி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இது கூட இருக்கிற நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். எடுத்த உடனே நிறையா தண்ணி விட்டுறக்கூடாதுங்க. பார்த்து அளவாக பாருங்க, இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ இது கூட நறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க நேந்திரம் பழத்தை சேர்த்திக்கலாங்க. இதை ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயில். பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. சின்ன சின்னதாக இனிப்பு போண்டா கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும். போட்ட உடனே திருப்பி விட பாருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடும்போது சரியாக இருக்கும். போண்டா திருப்பி போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி விடணுங்க. கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும். உள்ளே இருக்கிற மாவெல்லாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கும் போதுங்க மேலெல்லாம் நல்லா கரிஞ்சு ரொம்ப திக்கான ப்ரௌன் கலர் வந்துடும். உள்ள மாவு வேகாமல் போயிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு போண்டா பிச்சு காட்டுறேங்க. சாப்பிடும் போதுங்க அப்படியே நேந்திரப்பழ பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் நேந்திரம் பழம் வச்சு கோதுமை இனிப்பு போண்டா செய்துட்டேங்க. இது சட்டுன்னு செய்திடலாம். நம்ம இது ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலங்களுக்கு சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.